சத்தியம் இருந்தா மட்டும் ஆண்கள் கைத்தட்டுங்க, பெண்கள் கூர்ந்து கவனிங்க. காலையில எந்திரிப்போமா, எந்திரிச்ச உடனே வீட்டுல எழுந்திரிச்சு உட்காந்துக்கு வர ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களா, சைலண்டா உட்காந்துருப்பாரா. நமக்கு அப்பவே இங்க ஆன் ஆயிடுமா, துரு 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 துருன்னு அன்னைக்கு ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலை பெண்டிங், அடுத்த நாள் காண விஷயம் எல்லாமே தோணுமா, கட 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 கடன்னு அவங்க கிட்ட சொல்லுவோமா. அவர் எரிச்சல வர எல்லாருக்கும் நடக்குதா இல்லையா? அப்படி எரிச்சல் ஆகும்போது திரும்பி என்ன தெரியுமா நாம சொல்லுவோம், நான் இவ்வளவு கஷ்டத்துல கத்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன யோசனை, அப்படி என்ன யோசனைங்கிற நானு அப்படின்னு கத்துவோமா. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அதனால சொல்றேன். ஒரு யோசனையும் இல்லாமல் உட்கார்வதுதான் அவர்களுக்கான அந்த வினாடி என்பதனை நாம் புரிந்து கொண்டால் ஒரு யோசனையும் வராதுங்க. காலையில எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் அவங்களை சும்மா விட்டுறணும். அதனால தாங்க ஜெயிக்கிறாங்க. மைண்ட சைலண்ட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சைலண்ட் ஆன மனசு 1000 வாட்ஸ் ஏற்றப்பட்ட பல்பு மாதிரி டக்குன்னு எரியும். சுவிட்சே போடாம எரியணும் எரியணும் எரியணும்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க, எல்லா எனர்ஜியும் போகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பல்பே எரியாது. இப்படிதான் போகுது பெண்களுக்கு. ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் வீட்டில் அமைதியாக இருங்க.